அனைவருக்கும் வணக்கம். காற்றில் வரும் கீதமே இனிதாக இனிய மாலை பொழுதில் துவங்குகிறது. உங்கள் அனைவரும் வருகைக்கு எம்ஓஎம்சி சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை ஆரம்பத்திலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கடவுள் வாழ்த்து, கடவுள் பாடலுடன் நிகழ்ச்சி துவங்குகிறது. திரு சாகர் இந்த எம்ஓஎம்சி ஆரம்பித்ததிலிருந்து எங்களுக்கு பெரிய பில்லராக இருந்து இந்த எம்ஓஎம்சி நீங்கள் 8 வருஷம் வளர்ந்துருக்குன்னா அது முக்கிய காரணமாக இருந்த ஒருத்தர். சங்கீத சாகரம், நாங்கள் சுருக்கமாக சாகரம் கூப்பிடுவோம். ஸோ சாகர் சார் வந்து ஆரம்பிக்கிறோம் நாங்கள். ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோனாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கவியின் தீமையாவும் நீக்கம் நாய் கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. பொருளே நம சிவாய. புகழே நம சிவாய. புனிதம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் 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 நம சிவாய. தேங்க்யூ சாகர் சார். சிவபெருமானை வணங்கி இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஆரம்பித்து தந்தமைக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. ஆக்சுவலி சின்ன வயசுல வந்து நாங்கள் ஸ்கூல் வாசல்ல இந்த தியேட்டர் வாசல்லாம் பாட்டு புஸ்தகம் வைப்பாங்க. அதை வாங்கி இஷ்டப்பட்ட ராகத்தில் பாடிட்டு இருப்போம். ரேடியோவில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடும்போது, டிஎம்எஸ் பாடும்போது கூடவே பாடுவோம். சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா அந்த பிஜிஎம் வரும்போது அவருக்கு முன்னாடி நம்ம பாடி அவர் கரெக்டாக பாடுறாரான்னு செக் பண்ணுவோம். அடுத்தது பின்னாடி நம்மள மாதிரியே பாடுறாரா அவரு அப்படின்னு அவர் செக் பண்ணுவோம். அந்த லைஃப் வந்து சொர்க்கம். அந்த சொர்க்கம் அதோட முடிஞ்சிடாம மீண்ட சொர்க்கமா மாறி எம்ஓஎம்சி மூலமா எங்களுக்கு வந்திருக்குது. மீண்ட சொர்க்கம் என்ற திரைப்படத்திலிருந்து நவீன் சாரும் நாராயணி மேடமும் துயிலாத பெண்ணொன்று கண்டேன் பாடலை இப்பொழுது பாடவிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி குட் ஈவினிங் அண்ட் எம்ஓஎம்சி சார்பாக உங்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறோம். குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் ஆல் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஸோ எல்லாரும் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த சிங்கர்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் ராக் பண்ணுவோம். சியா. துயிலாத பெண்ணொன்று கண்டேன். இங்கே என்னாலும் துயிலாத பெண்ணொன்று கண்டேன். இங்கே என்னாலும்
ஒன்று கண்டேன். அற்புதமான பல பாடல்களை பாடுவார். இப்போ அடுத்த பாடலை பாட வரப்போறவங்க மிஸ்ஸஸ் கங்கா அண்ட் மிஸ்ஸஸ் சுவாமிநாதன். ரெண்டு பேருமே வந்து தம்பதியர். வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுப்பனை. கணவனுக்கும் பாட தெரியும், மனைவிக்கும் பாட தெரியும் அப்படிங்கிறது. நான் பாட்டு பாடினா என் வீட்டில் என் ஒய்ஃபும் பாட்டு பாடுவா. ஆனால் அந்த பாட்டு வேற விதமாக இருக்கும். உனக்கு இதே வேலையாக போச்சுன்னு ஆரம்பிச்சாருன்னா 10 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பாடுவா. அவ்வளோ. அதே மாதிரி இதில் என்ன ஹைலைட் என்னன்னா, கங்கா மேடத்தோட அன்புக்கு சுவாமிநாதன் சார் அடிமை, சுவாமிநாதன் சாருடைய அன்புக்கு கங்கா மேடம் அடிமை. அவங்க ரெண்டு பேரும் நான் அடிமை இல்லை படத்துல இருந்து ஒரு பாட்டு பாட போறாங்க. என்ன அழகான ஐரணி பார்த்தீங்களா? ரெண்டு பேரும் பேப்பர் 2 இருக்கா? சரி எடுத்துட்டேன். சரிங்களா? என்ன அழகான ஐரணி. ரெண்டு பேரும் ஒருத்தர் அன்புக்கு ஒருத்தர் அடிமை. அவங்க பாட போற படம் பேர் வந்து நான் அடிமை இல்லை. எஸ்பிபியோட அற்புதமான பாட்டு ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான். மந்திரம்
ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. காலங்களும் நேரங்களும் கலைந்தாலும் கரையாதது. தேங்க்யூ. அடுத்த பாட்டு பொதுவாக பட்டர்ஃப்ளை வந்து தேன் எடுக்கும். நம்ம இளையராஜா இருக்கார் இல்லையா, அவர் பட்டர்ஃப்ளைலேயே தேன் எடுத்தவர். அற்புதமான பாட்டு அது. ஒரு சொட்டு தேன் கூட மீறாம பாட வராங்க. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா, தேன் பாட்டை வந்து பால் பாட வர்றது. பால் பாஸ்கர் அவரோட இந்திரா மேடம் வந்து பாட வராங்க. ஓ பட்டர்ஃப்ளை ஃப்ரம் மீரா. Butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை? Wow, wow, oh, butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை? அருகில் நீ வருவாயோ, உனக்காக திறந்தே மனதின் கதவை.
butterfly, butterfly. ஏன் பிரித்தாய் சிறகை? அருகில் நீ வருவாயோ? உனக்காக திறந்தேன் மனதின் கதவை. தேங்க்யூ. பாட்டுக்கு தலைவனான நாரதர் எந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் நமோ நாராயணன் தான் ஆரம்பிப்பாரு. நான் பாட்டு பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் நமோ நாராயணன் தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு பாட்டு கொடுத்தவர் நாராயணன் இல்ல, நாராயணி தான் எனக்கு பாட்டு கற்று கொடுத்துருக்காங்க. 1-2 பாட்டு நான் சுமாரா பாடுறேன்னா அதுக்கு காரணம் நாராயணி மேடம் தான். இந்த பாட்டு எதிர்நீச்சல் படத்துல இருந்து வி குமார் மியூசிக்ல. இந்த பாட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, அதனால பாடலாம். ஏன்னா இதனுடைய முதல் வரி தாமரை கண்ணங்கள் வரும், அதனால இந்த பாட்டை நம்ம பாடலாம்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல லலிதாவின் பாட்டுக்கு பாட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும், சன் டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல சேர்ந்து பாடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நடக்கல. அட்லீஸ்ட் லலிதாவோடையாவது பாட்டுக்கு பாட்டு பாட முடியுதுங்கிறதுக்கு சந்தோஷம் வாழ்க்கையில. விதிங்கிறது நம்ம ஆசைப்பட்டதுல பாதி நிறைவேற்றி வச்சிருக்குது. அந்த லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு போக முடியல, இந்த லலிதாவோட பாட்டுக்கு பாட்டு நான் வந்து பாடுறேன். வெல்கம் மேடம். தாமரைனாலே சின்னம் தான், அப்புறம் தான் கண்ணம். ரெண்டு நாளா கோல்டு வார் நடந்துட்டு இருந்தது எனக்கு, அதனால கொஞ்சம் கரகர பிரியாவா தான் இருக்கும். கரகர பிரியாவா ராகம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். மாலையில் சந்தித்தே மையலில் சிந்தித்தே, மாலையில் சந்தித்தே மையலில் சிந்தித்தே, மங்கை நான் கண்டித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன், கைகளை மன்னித்தேன். மாலையில் சந்தித்தே கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விரத்தினமோ. கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விரத்தினமோ. துயில் கொண்ட வேளையிலே குளிர் கண்ட மேனியிலே துணை வந்து சேரும் போது சொல்லவோ இன்பங்கள். மாலையில் சந்தித்தே மையலில் சிந்தித்தே, மங்கை நான் கண்வித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன்.
சுவை கொண்ட தேக்கணியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ அழகு தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள் மாலையில் சந்தித்தேன் பையனில் சிந்தித்தேன் மங்கை நான் கண்டித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன். நான் சுமாரா பாடலையும் சேர்த்து சமாளிச்சிங்க. தேங்க்யூ. அடுத்த பாடல் வந்து சிவந்தம்மன் திரைப்படத்திலிருந்து. ஆமா, சிவந்தம்மன் முதல்ல வெளிநாட்டில் போய் எடுத்த படம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் சொல்கிறேன், கேட்டுங்க. யூஸ்வலாக கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே தேன் நிலவு போவாங்க. ஆனால் வைஜெயந்தி மாலான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்கல்ல, அவங்க தேன் நிலவு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணாங்க. என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? தேன் நிலவு ஷூட்டிங் போகும்போது அந்த ஓஹோ எந்தன் பேபி பாட்டில் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கல்ல, அப்போ சரிக்கு காலில் அடிபட்டது. டாக்டர் அந்த பக்கத்தில் யாருமே இல்லை. கடைசியில் கண்டுபிடிச்சி ஒரு டாக்டரை பார்க்க போனாங்க. அவர் தான் மிஸ்டர் பாலி. ஸோ தேன் நிலவு ஷூட்டிங் போய் வைஜெயந்தி மாலாவுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த டாக்டரை பாலியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வைஜெயந்தி மாலா பாலி அப்படின்னு பின்னாடி வந்தது. எவ்வளோ ஐடனி பார்த்தீங்களா? அட்டகாசமானது. இந்த சிவந்தம்மன் படம் கூட அன்று சிந்திய ரத்தம் என்ற டைட்டிலில் எம்ஜிஆர் நடித்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுக்க வேண்டியது படம் அது. ஒரு பக்கம் காதலிக்க நேரம் இல்லை ஈஸ்மன் கலர் போட்டு, ஒரு பக்கம் அன்று சிந்திய ரத்தம், ரெண்டுமே சித்ராலயா ப்ரொடக்ஷன்ஸ் போட்டாங்க. எம்ஜிஆர் கூப்பிட்டாரு, புதுமுகங்களை வச்சு நீ கலர் படம் வச்சு எடுப்ப, என்னை வச்சு பிளாக் அண்ட் ஒயிட் எடுப்பியா, பிச்சு புடுவன் பிச்சு ஓடி போயிடு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த அன்று சிந்திய ரத்தம் சிவந்தம்மன்னா நடிகர் தலம் சிவாஜி கணேசன் நடிக்க ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்திலிருந்து ஒரு ராஜா ராணியிடம் பாட்டை பவானி மேடத்தை பற்றி சொல்கிறதுன்னா அடி மேலே அடிபட்டாலும் ஒரு அடி கூட பின்வாங்காமல் இந்த பாட்டை நான் பாடியே தீருவேன் அப்படின்ட்டு வந்து காலில் அடிபட்டு படுத்திருந்தாங்க கொஞ்ச நாள். அடி மேலே அடிபட்டாலும் ஒரு அடி கூட வாங்காமல் பின்வாங்காமல் நான் வந்து பாடுறேன். எங்களுடைய பொக்கிஷம் பவானி மேடத்துக்கு நன்றி. நாங்கள் செல்லமாக வளர்த்த செல்லம் இவர் தான். அவரு கூட சேர்ந்து பாட போறாரு. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை.
குடு விளையாட்டு விடாம கட்டி அணைத்து தொட்டது பாதி பண்ணது பாதி விதவிதமான ஜோடிகள் விளையாட்டு. இது காதலில் ஒரு ரகமோ, காதலர் அறிமுகமோ. இது காதலில் ஒரு ரகமோ காதலர் அறிமுகமோ இந்த பூமெத்தை பணியிட்ட பஞ்சு மெத்தையோ பூமிக்கு அவனோட பட்டு சட்டையோ, சித்திர போனோர் முத்திரையிட்டானோ கேட்டு கருங்கிட கட்டளையிட்டானோ. தேனிடையாடும் தேவதை போலே ஆடி வைத்தானோ நேரத்தில் எது சுகமோ, ஓரத்தில் பாரவசமோ நேரத்தில் எது சுகமோ. ஓரத்தில் பாரவசமோ அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து அவர் கொடுக்குறாரு எம்எஸ்வி. ஆக்சுவலி இந்த டென்ட் கொட்டாயில் படம் போடும்போது இந்த பாட்டுக்கு மட்டும் 2 இன்டர்வல் விட்டுருப்பான். அவ்வளோ பெரிய பாட்டு. நல்லா நல்லா என்ஜாய் பண்ணி ரசிக்க வேண்டிய பாட்டு இது. அடுத்த பாட்டு வந்து எல்லாமே ஸ்வீட்டாக இருந்தால் காரமும் கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரி இது கொஞ்சம் காரமான பாட்டு, அப்படியே அதிரடி பாட்டு. ஆளான நாள் முதலா யாரையும் நினச்சதில்லை அப்படின்னு ஒரு 6 சாங்கு புஷ்பவனம் குப்புசாமி படத்தில் பாடியிருப்பாரு. படத்துக்கு பேர் காதல் கவிதை. காதல் கவிதை மென்மையாக தானடா இருக்கணும், எப்படி இப்படி ஒரு அதிரடியான பாட்டு போட்டிங்கன்னு அந்த டைரக்டரை கேட்கணும். எங்களுடைய லவ்லி லக்ஷ்மி மேடம் எந்த சாங் பாடினாலும் அதில் ஒரு டெடிகேஷனோட பாடக்கூடிய நல்ல பாடகி. அடுத்து அவர் நான் கூப்பிட்டா தான் வருவேன் மேடையில் அந்த பேர் சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொமான்டிக் ரமேஷ்னு அவர் டைட்டில் சொல்ல சொல்லிட்டம்பா. ரொமான்டிக் ரமேஷ் அவர். ரொமான்டிக் ரமேஷ் பாருங்க எப்படி இருக்காரு. கொடுத்த காசு கரெக்டாக கூவுறீங்க. கண்ணாடிலாம் போட்டுட்டு அம்மக்கிழமா இருக்கார் பாருங்க. ரொமான்டிக் ரமேஷ் சார் இந்த பாட்டை இணைஞ்சு பாட போறாரு. ஆளான நாள் முதலா காதல் கவிதை படத்திருக்காரு. யாரையும் நினைச்சதில்ல மாமா, நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்ட வேண்டான்னு சொல்லுறீங்களே, சும்மா வெறும் வாய மெல்லுறீங்களே. அடியில கட்டிக்கிட்டா சித்திரைக்கு புள்ள வரும். ஆகாது ஆகாது மச்சாரி, இது தோதான தை மாசம் மச்சாரி. ஆகாது ஆகாது மச்சாரி, இது தோதான தை மாசம் மச்சாரி. ஒன்ன நான் கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவ யாரு புள்ள. வேணாண்டி விட்டு விடடி, நான் தவிச்சாக்கா தண்ணி குடுடி. தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி கொத்த ஆகும் முன்னு வேலூரு குறிகார சொன்னாண்டி. அடி கண்ணாலும் நமக்குள்ள வேணாண்டி, வேலூரு குறிகார சொன்னாண்டி. அடி கண்ணாலும் நமக்குள்ள வேணாண்டி. ஆளான நாள் முதலா யாரையும் நினைச்சதில்ல மாமா, நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன். சேர்ந்து புட்டேன் என் பாசம் தெரியாது பாப்பா. இது அனுமாரு நெஞ்சில ராப்பா. என் பாசம் தெரியாது பாப்பா. இது அனுமாரு நெஞ்சில ராப்பா. கொல்லையில
மங்கா மரம் கொத்து கொத்த காய்ச்சிருக்கு கவக்கரம் தூங்கையில கையை எட்டி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தா இனிக்கும் அடி அணில் புள்ள கடிச்சாத்தா ருசிக்கும் அடி அறியாம கரிச்சாத்தா ருசிக்கும் அடி அணில் புள்ள கடிச்சாத்தா ருசிக்கும் பூவெடுத்து மாலை கட்டி ஆசை நான் கூடு கட்டி குடியிருக்கேன் ஆசை உன்னை நினைச்சு போய் மனதே ராசா ஏ ராசா எம்மா ஒன்னு நான் கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்ல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவ யாரும் இல்ல கண்ணு வாங்கி கட்டி பல்கருக்க ஆசைப்பட்ட கோழி குஞ்ச குட்டி போட கோயிலுக்கு நேர்ந்துகிட்ட முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாத என் வாழ்க்கை தானே ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாத என் வாழ்க்கை தானே ஒத்துக்கிட்ட சண்டையின ஓடி போற ஆம்பள நீ செத்து போன பாம்பா பார்த்து சத்தம் போட்ட வீரன் நீ மட்டும் சரிதான மாமா என் நினைப்பா நீ பாரு மாமா நீ மட்டும் சரிதான மாமா என் நினைப்பா நீ பாரு மாமா உன் வாய கொஞ்சம் மூடி கட்டி பாரு நான் ஆம்பளத்தான் வீரத்தை நீ பாரு நான் நினைச்சா மலைய வளப்பே வாரு நான் வாரேன் மச்சான் நாள் முதலா யாரையும் நினைச்சதில்ல ஒன்னு நான் கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்ல என்னன்னு சொல்லடி அடி வேணாண்டி விட்டு விடடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்த ஆகும் அடி ஆகாது மச்சானே அடி கண்ணாலும் நமக்குள்ள வேணாண்டி ஆகாது மச்சானே அடி கண்ணாலும் நமக்குள்ள வேணாண்டி தேங்க்யூ அமக்கலாம் லக்ஷ்மி மேடம் ரமேஷ் சார் அமக்கலாம். சில பாட்டுலாம் நம்ம நெஞ்சிருக்கும் வரை மனசில் நிலைச்சிருக்கும். இந்த பாட்டு கூட நெஞ்சிருக்கும் வரை படத்துலேருந்து வந்த பாட்டு தான். ஒரு ட்ரீம் சீன் எப்படி இருக்கணும்னு ஸ்ரீதர் சார் தான் அழகுபடுத்தி காமிச்சிருப்பார். இந்த பாட்டோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஒரு மணல் மேட்லேருந்து அப்படி மேடலேருந்து அப்படி கேருஜா ஏறி வருவாங்க. அந்த சாங் ஆரம்பிக்கும். சாங் முடியும் போது பார்த்தீங்கன்னா கேஆர்விஜயா அந்த மணல் மேட்டில் மெதுவாக இறங்கி போவாங்க. விடை பெற்றுக்கொண்டு சிவாஜி திருப்பி வந்து அந்த மரத்துக்கு அடியில் வந்து உட்காருவார். ஒரு ட்ரீம் சாங் எப்படி இருக்கணும்னு இலக்கணம் இந்த பாட்டு. அட்டகாசமான பாட்டு. அதே ஸ்ரீதர் சார் விழிய கதை எழுது பாட்டும் ட்ரீம் சாங்காக வச்சுருப்பார். கொடுமையாக இருக்கும். அது வேற விஷயம். இந்த பாட்டை இந்த மாதிரி நல்ல பாட்டுலாம் இட்ஸ் கான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அதை பாட வந்திருக்க ஒரு கான், அவரை கொஞ்சம் கான் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கிளியரா பாடக்கூடிய எங்க கிளாரா மேடம் கூட பாடுறாங்க. முத்துக்களோ கண்கள், ரெண்டுமே ரெண்டு முத்துக்கள் தான் எங்களுக்கு. எங்களுடைய எம்ஓஎம்சிக்கு இந்த ரெண்டு பேருமே கண்கள். வாங்க பாடலாம். நன்றி அரவிந்தன். முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்க
சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. படித்த பாடம் என்ன, உன் கண்கள் பார்க்கும் பார்வை என்ன, பாலில் ஊறிய ஜாதி பூவை சூட துடிப்பதென்ன. முத்துக்களே பெண்கள் தித்திப்பதே கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. கண்ணி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட, கடலில் அலைகள் ஓடி வந்த காலை நீராட்ட, எழுந்த இன்பம் என்ன என் எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன. விருந்து கேட்பதென்ன, அதையும் விரைந்து கேட்பதென்ன. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன, அருகில் நடந்து மடியில் விழுந்து ஆட கேட்பதென்ன. மலர்ந்த காதல் என்ன, உன் கைகள் மாலையாவதென்ன. வாழை தோரண மேளத்தோடு பூஜை செய்வதென்ன. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. ஆ, 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 ஓ, 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 ஆ, அடுத்த பாட்டு பொதுவாக நம்ம தூண்டில் போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மீனம்மா. ஆனால் ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா மீனம்மாவை போட்டு மீனம்மாவையே தூண்டிலாக போட்டு நம்மளை தியேட்டருக்கார அழிச்சார். ராஜாதி ராஜா என்ற படத்திலிருந்து மீனம்மா மீனம்மா பாடலை பாட வருகிறார்கள் குணா சார். எங்கள் சசிகலா மேடம் அவங்க ஜீன்லேயே வந்து பாட்டு கலந்துருக்குது. அதுக்கு காரணம் அவங்க அப்பா மிகப்பெரிய நாதஸ்வர மேதை மாயவரம் எஸ்ஆர்டி வைத்தியநாதன் அவர்கள். அப்படி அந்த ஜீன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, பாட்டு இயல்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா ராஜாதி ராஜா என்ற படத்துலேருந்து. இதில் ரஜினிகாந்த் ராஜாதி ராஜா இல்லை, மியூசிக் பண்ண இளையராஜா தான் ராஜாதி ராஜா என்பதை மற்றும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை குணா சாரோட சேர்ந்து கணீர் குரலோன் அப்படின்னு நாங்கள் வந்து பட்டம் கொடுத்துருக்கோம் அவருக்கு. இங்கே குணா சாரோட சேர்ந்து சசிகலா மேடம். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா தானம் ஏனம்மா.
முத்தை அள்ளி வீசி இங்கு வித்தை செய்யும் பூங்கொடி தத்தி தத்தி தாவி வந்து கையில் என்னை ஏந்தடி. மோகம் கொண்ட மன்மதனும் பூங்கனைகள் போடவே காயப்பட்ட காலை நெஞ்சம் காமன் கதை போடுது. மந்திரங்கள் காதில் சொல்லும் இந்திரனின் ஜாலமோ சந்திரர்கள் சூரியர்கள் போவது இந்த மாயமோ. இதமாக சுகம் காண துணை நீயும் இங்க வேண்டும். சுகமான புது ராகம் இனி கேட்கத்தான். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. தீனம்மா தீனம்மா நெஞ்சம் தீனம்மா. இட்ட அடி நோகும் அம்மா பூவை அள்ளி தூவுங்கள். மொட்டு உடல் வாடும் அம்மா பட்டு மெத்தை போடுங்கள். சங்கத்தமிழ் காலகிவன் பிள்ளை தமிழ் பேசுங்கள். சந்தனத்தை தான் துடைத்து நெஞ்சில் கொஞ்சம் பூசுங்கள். பூஞ்சரத்தில் ஊஞ்சல் கட்டி லாலில் அள்ளி போருங்கள். நெஞ்சமெனும் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள். பள்ளியறை நேரம் இது தள்ளி நின்று பாடுங்கள். சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள். சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாடமோ. இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. தேனம்மா தேனம்மா நானும் ஏனம்மா. சுகமான புது ராகம் உருவாகும் வேலை நாளமே. இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. தீனம்மா தீனம்மா நெஞ்சம் தீனம்மா. 1972ல் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடிச்சு 7 படம் வந்தது. ராஜாவில் ஆரம்பித்து நீதி வரைக்கும். ஜனவரியில் ராஜா, டிசம்பரில் வந்து நீதி. அந்த 7 படத்தில் 2 சில்வர் ஜூப்ளி, 4 100 டேஸ் படம், 1 சுமாராக ஒன்ன படம். தர்மம் எங்கே தவிர ராஜா, தவ புதல்வன், ஞான ஒளி, வசந்த மாளிகை, பட்டிக்காடா பட்டாணம்மா, தர்மம் எங்கே, ஆண்டு நீதி. 7 படம் ஒரே வருஷத்தில். ஞான ஒளியில் ஒரு ஆண்டனின்னு ஒரு முரட்டுத்தனமான கேரக்டர் பண்ணுவார். பட்டிக்காடா பட்டணம்மால கிராமத்தானா பண்ணுவார். அங்கேருந்து அப்படியே ஜம்பாய் வசந்த மலைக்கு வந்தார்னா ஜமீன்தாராக வந்து நிற்பார். அங்கேருந்து அந்த பக்கம் ஓடி போய் தர்மம் எங்கெல்லாம் ராஜாவை நிற்பார். என்ன மனுஷங்க அவன். ஒரு வருஷத்தில் 7 படம். காலையில் இந்த ஷூட்டிங்கு, சாயந்தரம் அந்த ஷூட்டிங்கு, ராத்திரி இந்த ஷூட்டிங்கு, நடுவில் அம்மா வேறு இறந்து போயிட்டாங்க. வசந்த மலைக்கு ஷூட்டிங். அப்போது எல்லாத்தையும் தாண்டி கலைக்காகவே வாழ்ந்த நடிகர் திலகத்துக்கு ஒரு கைத்தட்டல் ப்ளீஸ். வசந்த மாளிகை படத்துலேருந்து மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன பாட்டு பாட வந்திருக்காங்க மாணிக்க வாசகம் சாரும் ரூபிணி மேடமும். ரூபிணி மேடமும் வந்து சாதாரண ஆள் இல்லை. கலைமாமணி அவார்டு வாங்கினேன். அதுவும் எம்ஜிஆர் கையால் அவார்டு வாங்கினேன். டான்ஸ் மாஸ்டர் எஸ்கே காமேஸ்வரன் அவருடைய மகள் ரூபிணி. பிரமாதமாக டான்ஸ் ஆடுவாங்க. நீங்கள் எல்லாரும் பாடி பார்த்துருக்கீங்க. அவங்க ஆடி பார்த்ததுலையே பரதநாட்டியத்தில் பிச்சு உதருவாங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் பார்த்துருக்கேன் ஆடி. அதனால் அது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். அது மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்கள் ரூபிணி மேடம். அவங்க அப்பா மிகப்பெரிய டான்ஸர். எம்ஜிஆர் கையால் கலைமாமணி விருது வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயமா. ஸோ எங்கள் மாணிக் வாசகர் இருக்கார் பாருங்க, அவர் மாணிக் பாஷா. பாடுற வரைக்கும் அப்படியே மாணிக் மாதிரி இருப்பார். பாடும்போது பார்த்தீங்கன்னா பாஷா மாறிடுவார். அதனால தான் மாணிக் பாஷான ஒரு நாங்கள் செல்லமாக கூடுவோம். மயக்கம் என்ன கேவிஎம்மோட மியூசிக்கில் முதல்ல ஸ்லோ மோஷனில் எடுக்கப்பட்ட பாட்டு இது. முதல் ஸ்லோ மோஷன். நிறைய அதுக்கப்புறம் படங்களில் ஸ்லோ மோஷனில் ஓடி வரதெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ண பாட்டு வசந்த மலைக்கில் மயக்கம் என்ன.
மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கை தான் கண்ணே கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா என் காதலுக்கு வரும் காணிக்கை என்று நினைத்ததில்லை கண்ணா தேர் போலே ஒரு பொன்னூஞ்சல் அதில் தேவதை போல நீயாட பூவாடை வரும் மேனிலே உன் புன்னகை இதழ்கள் விளையாட கார்காலம் என பிரிந்த கூந்தல் கன்னத்தின் மீதே கோலமிட கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன் உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கை தான் கண்ணே அன்பு காணிக்கை தான் கண்ணே நன்றி சார் ஒரு நாள் எம்எஸ்சி ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துருந்தாராம். பாலச்சந்திர போய் என்னையா ஒரே சோகமாக உட்காந்துருக்கேன். இப்போ இளையராஜான்னு ஒரு பையன் வந்திருக்கான், நல்ல நல்ல மியூசிக்லாம் போடுறானப்பா, ஒவ்வொருத்தராக அவங்ககிட்ட போயிட்டு இருக்காங்கப்பா, என்ன பண்ணுறது தெரியல. உன்னை விட நல்லா மியூசிக் போடுறான்னு பாலச்சந்திர கேட்குறாரு இளையராஜா. அப்போ தான் ஆரம்பம் 75 76 ஆரம்பம். உங்ககிட்ட இல்லாத சரக்கா உனக்காக மியூசிக்குன்னே ஒரு படம் எடுக்கிறேன், 14 பாட்டு எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். அந்த பாட்டை வீட்டிலே இருக்கானுங்க, கமல ரஜினிகாந்த் ஃபோன் போட்டால் வந்துடுவானுங்க, அவனுக்கு ஹீரோவை போட்டுக்கலாம், பாடுவோம் அப்படின்னாரு. பொதுவாக இந்த பாட்டெல்லாம் எப்போ நினைத்தாலே இனிக்கும், எப்போ நினைத்தாலும் இனிக்கும். அதனால தான் டைட்டிலே நினைத்தாலும் இனிக்கும்னு வச்சாங்க. எம்எஸ்சிக்காக கே பாலச்சந்தர் எடுத்த படம். அவருடைய மொத்த திறமையும் காமிச்சிருக்காரு திரு பாலாஜி சார். அமக்கலமான பாடகர், அட்டகாசமான பாடகர், என்னென்ன வார்த்தை இருக்குதோ அத்தனை வார்த்தையும் சொல்லி பாராட்டலாம். நாராயண மேடமோடு சேர்ந்து பாரதி கண்ணம்மா பாட வந்திருக்காங்க நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில்.
பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா பாரதி கண்ணையா நீ சின்னையா கேளிதி பொன்னையா அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் ஆயிரம் என்னையா ஆயிரம் சொல்லையா ஆயிரம் என்னையா ஆயிரம் சொல்லையா அழகிய கலையது இவளது நினைது ஆயிரம் என்னையா ஆயிரம் சொல்லையா ஆயிரம் என்னையா ஆயிரம் சொல்லையா நீலா காலங்களில் சோலைகளில் ஆடும் சுகம் கோடி நீலா காலங்களில் சோலைகளில் ஆடும் சுகம் கோடி தோகையிடம் காணும் சுகம் இன்னும் பல கோடி பல வகை நறுமணம் தருவது திருமணம் ஆயினும் என்னம்மா என் மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா பாரதி கண்ணையா நீ சின்னையா கேளிதி பொன்னையா அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா வரும் இடையிடை பயம் வரும் ஆயிரம் என்னையா ஆயிரம் சொல்லையா ஆயிரம் என்னையா ஆயிரம் சொல்லையா தலை மோதும்படி ஓடும் நதி நெஞ்சம் இள நெஞ்சம் அலை மோதும்படி ஓடும் நதி நெஞ்சம் இள நெஞ்சம் ஆசைவலை தேடும் சுகம் மஞ்சம் மலர் மஞ்சம் முதல் முதல் பயம் வரும் வர வர சுகம் வரும் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா பாரதி கண்ணையா நீ சின்னையா கேளிதி பொன்னையா அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் Thank you. கமல் ஊர்வசி காம்போ இங்கே இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி படங்களில் பிச்சு உதறி இருப்பாங்க. ஆனால் கமலும் ஊர்வசியை நினச்சி ஒரு மொக்கையான படம் வந்திருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது.
அந்த ஒரு நிமிடம் அப்படிங்கிற படம். அந்த படத்துலேருந்து இளையராஜா அருமையாக பாட்டு போட்டிருப்பார். அது மொக்கையான படமோ சக்கையான படமோ எனக்கு தெரியாது, நான் போகிறது நல்ல பாட்டாக தான் இருக்கும்னு இளையராஜா கரெக்டாக பாடுவார். கரெக்டான பாட்டு சிறிய பறவை சிறகை விரித்து பறக்கிறது. இன்னொரு அதிசயமான விஷயம், இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, நடிகர் மேஜர் சுந்தரராஜன். நடிகர் மேஜர் சுந்தரராஜன் டைரக்ட் பண்ண படம் இது. ப்ரொடியூசர் கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க, சமீபத்தில் நிறைய அரசியல் பேட்டிகள்லாம் கொடுக்குற பழ கருப்பையா அவர்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். மேஜர் வந்து டைரக்ட் பண்ண படம். அந்த ஒரு நிமிடத்துலேருந்து சிறிய பறவை சிறகை விரித்து பறக்கிறதுக்காக வந்திருக்கார் சத்யா சார். சமீபத்தில் வந்து சேர்ந்திருந்தாலும் ஒரு அமக்கலமான பாடகர் கூட எங்களுடைய கங்கா மேடம். சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே பாடல். ஹலோ சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே, சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே, உதடு உருக அமுதம் பருக வருகவே வருகவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே, சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே. நீயே வந்தன் ஜீவ சொந்தம், நீ சிரித்தால் பாலை எங்கும் பூவசந்தம். சம்மதம் என்ன சொல்லவா, மௌனமே சொல்லும் அல்லவா. கிண்ணமாய் என்னை மாற்றவா, உன்னையே வந்து ஊற்றவா. மங்கட் போதை வேண்டுமா, இதழ் போதை நல்லது. உன் பேரை சொல்கிறேன், அதில் போதை உள்ளது. வருகவே வருகவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே, சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே, உதடு உருக அமுதம் பருக வருகவே வருகவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே. மஞ்சமே தமிழின் மன்றமே புதிய சந்தமே சிந்தினே. அன்பனே இளைய கம்பனே கவிதை நண்பனே நம்பினே. சொர்ணமே அரச அன்னமே இதழின் யுத்தமே முத்தமே. நெற்றியில் வியர்வை சொட்டுமே கைகள் பற்றுமே ஒற்றுமே. சோழம் குயில் பாடுகையில் சொலை குயில் ஓய்வெடுக்கும். மெல்லினங்கள் பாடு கண்ணே வல்லினங்கள் வாய் வலிக்கும். சந்தமே இன்பம் தந்தது, கங்கையே இங்கு வந்ததே. தென்றலே இன்று நின்றது, நன்றுதான் சந்தம் நின்றது. நன்றுகள் ரெண்டு இன்று போல் என்றும் வென்று வாழ்கின்றது. வாழ்கவே வாழ்கவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே, சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே, உதடு உருக அமுதம் பருக வருகவே வருகவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே.
கல்வி சாலையில் கண்களே நல்ல தத்துவம், பூவையின் மேனி அற்புதம், பூக்களால் செய்த புத்தகம். நம் காதல் வாடவே சொரம் ஏழு போதுமா, நம் நேசம் பேசவே ஒரு பாஷை போதுமா. கவிமழையே ஐயோ. பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே, நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே. கவிதை எழுத இளைய கவிகள் எழுகவே எழுகவே. பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே, நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே. தேங்க்யூ. அடுத்த பாடல் அடிமை பெண் படத்திலிருந்து பாடும் நிலா பாலு பாடின பாட்டை எங்க குரூப்பை சேர்ந்த பாலு பாட போறாரு. 1000 பேரை கண்டா 60 கல்யாணம் பண்ணிக்கலாம், 1000 மேடை கண்டா எத்தனை கல்யாணம் பண்றதுன்னு தெரியல. இவர் 1000 மேடை கண்டவர். 1000 மேடை கண்டா எங்க பாலு சார் 1000 நிலவே வா பாட்டை பாட போறாரு. எவ்வளவு 1000 பாருங்க, கரெக்டா மேட்ச் ஆகுது. இந்த படத்தோட டைட்டில் அடிமை பெண். ஆனா அதுல நாயகா நடிச்ச ஜெயலலிதா பின்னாடி புரட்சி தலைவியா வந்தாங்க. எத்தனையோ பேர் அடிமையா வச்சிருந்தாங்க. ஸோ அடிமையா வச்சிருந்த பெண் வேணா சொல்லலாம் அவங்க. அதுதான் முக்கியம். கூட சசிகலா மேடம் அந்த பாட்டை பாட வந்திருக்காங்க. எங்க பாலு சார் அப்படியே அந்த பாலு சார் வாய்ஸை உங்க கண் முன்னாடி காது முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் நம்பர். ஆயிரம் நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன. இல்லை உறக்கம் ஒரே மனம் என்ன ஆசை பாராயோ, இல்லை உறக்கம் ஒரே மனம் என்ன ஆசை பாராயோ. என் உயிரிலே உன்னை எழுத பொன்மேனி தாராயோ. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா. கை தழுவ கார்குழலும் பாய் விரிக்கும், கண் சிவந்து வாய் விளக்கும், இன்ப மயக்கும் எழில் முகம் முத்தாத வேர்க்காதோ, இன்ப மயக்கும் எழில் முகம் முத்தாத வேர்க்காதோ. அந்த நினைவில் வந்து விழுந்தேன் கொத்தான பூவாய
மலர் மேனியிலே ஆடையன நான் இருக்க கள்ளவிழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பெறும். அல்லி மலர் மேனியிலே ஆடையன நான் இருக்க கள்ளவிழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பெறும். சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ இன்பம் இதுவோ இன்னும் எதுவோ தந்தாலும் ஆகாதோ. ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா. பொய்கையெனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தென்றல் எனும் காதலனின் கைவிளக்கவே பொய்கையெனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தென்றல் எனும் காதலனின் கைவிளக்கவே நின்றாள். என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ அந்த நிலையில் தந்த சுகத்தை நாம் உணர காட்டாயோ. ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் நிலவே வா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் நிலவே வா இப்படி தேன்மழை பொழியுது அரங்கத்துக்குள்ள. எங்க பாலு சார்னா சும்மாவா கலக்குவாரு. அடுத்த பாட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கணக்கில் வந்து நான் அருந்து போன ஒரு குட்டி மேட்டரை சொல்லிடுறேன். ஒரு மேடம் வந்து சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆகும்போது 18 வயசு, எங்கள் வீட்டுக்காரருக்கு 25 வயசு. இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு 50 வயசு, எனக்கு 36 வயசுன்னாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். இல்லைம்மா, எந்த அல்ஜிப்ராலையும் அப்படி ஒரு கணக்கு வராது. உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது 18 வயசு, அவருக்கு 25 வயசுனா 7 வருஷம் வித்தியாசம். இப்போ 50 வயசுனா உங்களுக்கு 43 வயதான வயசு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சொன்னாங்க அவங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு கல்யாணம் ஆகும்போது 25 வயசு, இப்போ அப்படியே டபுள் ஆக்குங்க 50 வயசு. கரெக்டாக? ஆமாம். எனக்கு 18 வயசு, அப்படியே டபுள் ஆக்குங்க 36 வயசு அப்படின்ட்டு போனாங்க. உலகத்திலே அப்படி ஒரு கணக்கை நான் கேட்டதில்லை. விசி ரமணி அப்படின்னு ஒரு டைரக்டர் இயக்குன படம். விசி ரமணின்னா உங்களுக்கு தெரியாது, பின்னாடி கில்லி இயக்குன தரணி தான் விசி ரமணி. எதிரும் புதிரும் படத்துலேருந்து கிருத்திகா மேடமும் ஆக்சிஸ் சீனிவாசன் சாரும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. அவங்க ஏதோ டிப்ஸ் கேட்குறாங்க, டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு அட்டகாசமான பாட்டு, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, எதிரும் புழுதும் படத்துல இருந்து. எங்களுடைய அமக்கலமான சிங்கர் ஆக்சிஸ் சீனிவாசனே பேர் வச்சிருக்கோம். அப்படியே ஃபுல்லாக அவங்களாம் எங்கள் கிருத்திகா மேடமும் பாடுறாங்க. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. பள்ளி கொடுத்தால் குறையாது, பள்ளி கொள்ள வாடி அழகே, ஜாமத்தில் தருவேன் ராயா சுல்தானே, 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 சுல்தானே. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா.
ரசிக்கவில்லையே என்னழக ரசிக்க என்னுடைய இளைஞனம் கிட்டவில்லையே என்னை எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே பாலில் விழும் சீனி போல என்னை தந்தேனே ஆடை மூடும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே சுல்தானே 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 தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தெல்லானா கொஞ்சம் இருந்து மேலும் புத்தகத்தில் இருக்கும் முத்துகளை படித்து காதலுக்கு பழகி கொண்டாயா புத்தகத்தில் இல்லா இன்பம் கற்று வைப்போமா முத்தம் தர இடங்கள் கண்டு முத்தம் வைப்போமா ஆசை என்னும் அமுத ஊற்றிலே ஆடி பார்ப்போமா ஆணில் பெண்ணை பெண்ணில் ஆடி தேடி தீர்ப்போமா சுல்தானே 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 தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தெல்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி கொள்ள வாடி அழகே ஜாமத்தை தருவேன் வாயா சுல்தானே 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 ஐபிஎல் மேட்ச் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்களுக்கும் ஐபிஎல் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்தியன் பொட்டாசியம் லிமிடெட்டில் வேலை செய்கிற எங்கள் சீனு. ஸோ இவர் ஐபிஎல்லில் பெரிய பேட்ஸ்மேன் மாதிரி எங்களுக்கு சிங்கர், பெரிய சிங்கர். அவங்களோட எங்களை லவ்லி லக்ஷ்மி மேடம் படம் வராங்க, தில்ருபா. படம் பேர் பிரியம். இதில் தான் அருண் விஜயகுமார் இன்ட்ரடியூஸ் ஆனார். மந்த்ரான்னு ஒரு அழகான ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. மந்த்ரா கடலை எண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்க, மந்த்ராவோட கடலை போடணும்னு நினச்ச எண்ணெய் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் அந்த காலம். அந்த தியேட்டரில் பார்த்துட்டு மந்த்ராவோட கடலை போடணும்னு நினச்ச எண்ணெய் நானே மறந்து போன காலம் இது. மந்த்ரா கடலை எண்ணெய்னு அதுக்கப்புறம் வந்தது. தில்ருபா சாங்கை எங்களோட லவ்லி லக்ஷ்மி மேடமும் ஐபிஎல் சீனுவும் பாட போகிறாங்க. தில்ருபா தில்ருபா காதல் நிலவே தில்ருபா 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 காதல் உறவே தில்ருபா இரண்டு கையால் என்னை ஆரறி இதயம் திறந்து என்னை காதலி கண்கள் நான்கும் இதயம் இரண்டும் கலக்க வேண்டும் சுந்தரி தில்ருபா 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 காதல் நிலவே தில்ருபா 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 காதல் உறவே தில்ருபா இரண்டு கையால் என்னை ஆதரி இதயம் திறந்து என்னை காதலி கண்கள் நான்கும் இதயம் இரண்டும் கலக்க
தொட்டு காதோடு காதல் சொல்லு தில்ருபா தில்ருபா. கண்ணா நீ கூந்தல் தொட்டு நின்றோடு பள்ளிக்குள்ள நின்றுமா நின்றுமா. உன் பார்வை வந்து மோத என்னுள்ளே தில்ருபா. உன் கைகள் எங்கும் நீண்ட என் நெஞ்சில் நின்றுமா. காதலே மெல்லிசை அல்லவா. கன்னி மாங்கனி கன்னி போய்விடும் காமதேவனி வெல்லவா. விடியும் வரையிலும் முடியும் வரையிலும் விவரமாயிரம் சொல்லவா. தில்ருபா தில்ருபா காதல் நிலவே தில்ருபா. தில்ருபா தில்ருபா காதல் நிலவே தில்ருபா. மாலை பொன்னந்தி வந்தால் மன்னன் நீ பக்கம் வந்தால் தில்ருபா தில்ருபா. பூவே என் நெஞ்சை தொட்டால் பெண்ணே நீ முத்தம் விட்டால் தில்ருபா தில்ருபா. என்மேனி எங்கும் நீட்டிடும் காதல் தில்ருபா. இனிமேலே இங்கே கேட்கும் அந்த காமன் தில்ருபா. இளமை தித்திக்கும் அல்லவா. துன்பம் என்பது இன்பமாவது இங்குதானடி தில்ருபா. முல்லை பூக்களை கிள்ளி பார்க்கிறாய் தொட்டு பார்க்கணும் அல்லவா. தில்ருபா தில்ருபா காதல் நிலவே தில்ருபா. தில்ருபா தில்ருபா காதல் உறவே தில்ருபா. இரண்டு கையால் என்னை ஆதரி. இதயம் திறந்து என்னை காதலி. கண்கள் நான்கும் இதயம் இரண்டும் கலக்க வேண்டும் சுந்தரி. தில்ருபா 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 தில்ருபா. அடுத்த பாடு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டு உயிர் பிழைச்சு வந்தார். முதல் நாள் ஷூட்டிங், கவிஞர் வாலி கூட இருக்கார். பாட்டு சீன் எடுத்துருவோம், டயலாக் பேச சிரமப்படுவீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டு எடுக்கிறாங்க. அந்த பாட்டோட முதல் வரியை கேட்ட உடனே எம்ஜிஆர் கண் கலங்கினார். வாலியை கட்டி பிடிச்சிட்டார். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. மரணத்தை தொட்டுட்டு வந்த ஒரு மனுஷனுக்கு இதை விட பெரிய வாழ்த்து என்ன இருந்துட முடியும்? நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. வாலியை கட்டி பிடிச்சிட்டார் எம்ஜிஆர். இதுதான் லிரிக்ஸ். எனக்கு அவ்வளோ நம்பிக்கையை கொடுத்த பாட்டு அது. ராஜகோபால் சார் இவரை வச்சு சின்ன ஒரு ஃபன்னு, நிறைய சரக்குள்ள பார்ட்டி, மிலிட்ரியில் வேலை செஞ்சிருந்தார். ஆனால் நான் சொல்றது அந்த சரக்கு இல்லை, சங்கீத சரக்கு. சங்கீதம் அப்படியே பிபிஎஸ் சார் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். டிஎம்எஸ் சாரும் பிரமாதமாக பாடுவார். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கிளாரா மேடத்தோட எங்கள் ராஜகோபால் சார். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. 100 நிலாவை
அதை ஒரு நிலவாக்கி பாவை என்று 1000 மலரை ஒரு மலராக்கி பார்வை என்று கண்ணீனாக மானாக நின்றாடவோ சொல்தேனாக பாயாக பண்பாடவோ மாலை நேரம் வந்துறவாடவோ மாலை நேரம் வந்துறவாடவோ ஓ ஐயா ஓ ஐயா நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது கண்ணாடி கண்ணம் கண்டு ஆஹா மலர் கல்லூரும் கிண்ணம் என்று ஓஹோ அது சிந்தாமல் கொல்லாமல் பக்கம் வா அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா அது சிந்தாமல் கொல்லாமல் பக்கம் வா அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா மன்னன் தோளோடு அள்ளிக் கொஞ்சும் பிள்ளை அவன் தேரோடு பின்னிச் செல்லும் முல்லை உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன் உந்தன் கை கொண்டு உண்ணாத கண்ணிட்டேன் உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன் உந்தன் கை கொண்டு உண்ணாத கண்ணிட்டேன் நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது இடை நூலாடி செல்ல செல்ல ஆஹா அதை மேலாடை மூடிக்கொள்ள ஓ சின்ன பூமேனி காணாத கண்ணென்ன சொல்லித் தீராத இன்பங்கள் என்னென்ன சின்ன பூமேனி காணாத கண்ணென்ன சொல்லித் தீராத இன்பங்கள் என்னென்ன ஓ ஐயா ஓ ஐயா நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது ஓ ஐயா ஓ ஐயா தேங்க்யூ தேங்க்யூ கிளாரா மேடம், தேங்க்யூ ராஜகோபால் சார்.